ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எப்படியாவது இந்த சாயப்பாவின் உருவத்தை தொட்டுட்டினா நாளை விடியலில் கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பு மிக பெரிய அளவில் உன்னை தேடி வரும். இதுவரைக்கும் நீ நினைக்காத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ நினைச்சதை விட சிறப்பாக, சரியாக, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். அதனால் அனைத்தையும் நான் நினச்சேனா ஒரு நொடியில் உனக்கு ஆதரவாக, சாதகமாக மாற்ற முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த உருவமும் மற்றவனாக எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் இந்த சாயப்பா உனக்கு சுற்றிலும், உனக்கு பக்கமாகவும் உனக்கு தூரமாகவும், உன்னை விட்டு அப்பாலும் அந்த பக்கமும் கூட இருக்கிறேன். எல்லா இடங்களையும் நான் தான் நிரப்புறேன். நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களிலும் கூட, ஒவ்வொரு பொருட்களிலும் கூட நான் நிறைஞ்சி இருக்கிறேன் என் செல்லமே. நான் எப்போதும் யார் கேட்காமலும் எதையும் செய்வது கிடையாது. அதே போலதான் இப்போது உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டதால அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு உண்மையுள்ளவனாக, உனக்கு நல்லது நினைப்பவனாக, நல்லதை நடத்தி தருபவனாக உன் வாழ்க்கை முழுவதும் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய அமைதியின்மைக்கும், உன் மனசில் இருக்க கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் மட்டுமே காரணமல்ல. நீ மனசு வச்சினா அந்த நிம்மதியற்ற நிலைமையை மாற்றி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் அல்லவா? உனக்கான நிம்மதியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நீ தான் கொண்டு வரணுமே தவிர மற்றவங்க இங்கே யாரும் எதையும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. முதல்ல உன் மனதை இலகுவாக வைத்துக்கொள். பொறாமையும் வெறுப்பும் தீமையும் சந்தேகங்களும் உனக்குள்ளே இருக்கவே கூடாது. நல்ல தூய்மையான மனசோட, அன்போட, அரவணைப்போட எல்லாரிடமும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. இப்போது இந்த உலகத்தில் வாழும் எல்லாரும் பணத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் பணம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு வாழறதுக்கு முடியாது என் தங்கமே. உன்னால் முடிஞ்சால் ஒரு ஏழைக்காவது ஏதாவது ஒரு உதவி செய். அப்படி நீ செய்யும்போது உன் மனசில் எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு மட்டும் பாரு. பணம் அதிகமாக கிடைச்சா கர்வம்தான் வரும். ஆனால் இல்லாதவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது மனசில் அமைதியும் ஆனந்தமும் அதிகமாக நிம்மதியும் உண்டாகும். எப்போதும் தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக வாழ கற்றுக்கோ. என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிம்மதியாக நீ வாழ்கிறதுக்கு ஏற்ற விஷயங்களை இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்கேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எந்த வகையிலும் எந்த குறையும் வரவிட மாட்டேன் என் செல்லமே. நீ திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்கறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை. அதற்கு பதிலாக அமைதியாக என்னை நம்பி பொறுமையாக இருந்தீனா அந்த பொறுமையும் நம்பிக்கையும் அமைதியும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகளையும் உன் வலிகளையும் வேதனைகளையும் என் காலடியில் போட்டுட்டு அதற்கு பதிலாக புன்னகையும் அமைதியையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செஞ்சு தர்றேன். நான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன். உனக்கான நல்லதையும் கூட உன் விருப்பப்படி நான் செய்து கொடுப்பேன் என நம்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையும் இழக்க மாட்டாய் என் செல்லமே. என் குழந்தையான உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை மட்டும் தான் அகற்றி வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையானதையும் உனக்கு நல்லதையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன். நான் யாருக்காவது வாக்கு கொடுத்தேனா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். இப்போது அப்படிதான் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை உயர்த்துவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனக்குழப்பத்தையும் கவலைகளையும் விரக்தியையும் கசப்பையும் கூட போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன்னுடைய வலியும் வேதனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது
நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். இப்போதே உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் இருந்த காலமெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. என்ன முழுசா நம்பின உன் வாழ்க்கையில இனி எல்லாவற்றையும் சிறப்பா செஞ்சு தர்றேன். உன் நிலைமையை புரிந்து கொண்ட இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி தர தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உனக்கு எப்போதெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் நான் உன்னை சுற்றி வர்றதையும் உன் தேவையை நிறைவேற்றுவதையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கணும். நீ என்னை நினைவு கூர்ந்து என்னை சந்திக்க என் ஆலயம் வரும்போது இந்த சாயப்பா நானே உன் விருப்பப்படி உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக செய்து முடிப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்க போகுது. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை செய்து தர கடமைப்பட்டுள்ளவனாகவே நான் இருக்கேன். என்னுடைய பிடியிலிருந்து இங்கு யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் எப்போதுமே நல்ல காரியங்களுக்காக நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாரையும் பிடிச்சி வைக்கிறேன். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர தயாராக உன் கைகளை இறுக்கமாக பிடித்துள்ளேன். நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போதே உனக்கான வேலைகள் அனைத்தையும் சிறப்பாய் செய்து தருவேன். உன்னுடைய முயற்சிகள் அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை காக்க வைப்பதும் உன்னை அலைக்கழிப்பதும் அலட்சியப்படுத்துவதும் எல்லாமே தன் தகுதிக்கு அழகுன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு வேணும்னே உன்னை காக்க வைக்கிறாங்க, உன்னை அலைய வைக்கிறாங்க, அலக்களிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்காம உன்னை ஒரு ஆளாவே மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் அந்த மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை வாழ வச்சு உயர்த்தி காட்டுவேன். அவர்கள்தான் தகுதியில் தாழ்ந்து கஷ்டப்பட போகிறாங்க. சில்லறை குணம் கொண்ட இந்த சில்லறை மனிதர்களை பற்றி நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ வேணாம். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்து இந்த சில்லறை மனிதர்கள் முன்பாகவே உன்னை உயர்த்தி பிடிப்பேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தாமதமாக விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அனைத்தையும் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நீ எதையுமே அதிகமாக யோசிச்சு கவலைப்பட வேணாம். சரியான இடத்தில் சரியான நபர்கள் இருக்கும்போது சரியான நேரத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை நானே கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே செஞ்சு தர்றேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீனா உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த சாயப்பா நானே நடத்தி முடிப்பேன். யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒதுக்கியவர்களின் கண்களுக்கு முன்பாகவே, உன்னை நிராகரிச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு போனவங்க முன்பாகவே உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயரதான் போகுது, நல்லபடியாக மாறத்தான் போகுது. ஓம் சாய்ராம்.